உங்களை முன்னேற்றும் நோக்கோடு பயணிக்கும் பசுமை 90.4 இனி என்றும் உங்களோடுதான். இந்திய விடுதலை நாள் அமுதப் பெருவிழா, இந்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசின் அறிவியல் தொழில்நுட்ப மையம், பசுமை 90.4 இணைந்து வழங்கும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி அறிவியலோடு விளையாடு. இது அறிவியல் உண்மைகளை எடுத்துக் கூறும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. அத்தியாயம் 19. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிவலவன். வணக்கம். பல்லுயிர் என்றால் என்ன, அதனுடைய கூறுகளை பத்தி இன்னைக்கு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். பல்லுயிர் என்பது உயிரியல் மாறுபாட்டின் செழுமையாகும். இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா 3 நிலை அமைப்புகளை கொண்டதா கருதப்படுது. ஒன்னு பாத்தீங்கன்னா மக்கள் தொகை மற்றும் இனங்களுக்குள் மரபணு மாறுபாடு. இரண்டாவது இனங்களின் எண்ணிக்கை செழுமை என்றும் அழைக்கப்படுது. மற்றும் நிலப்பரப்புகள் மற்றும் கடல் பரப்புகள் போன்ற இரண்டாவது இனங்களின் எண்ணிக்கைன்னு அழைக்கப்படுது. மூன்றாவது நிலப்பரப்புகள் மற்றும் கடற்பரப்புகள் போன்ற பெரிய அளவில் சுற்றுச்சூழல் சமூகங்களின் பல்வேறு மற்றும் இயக்கவியல். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மரபணு மாறுபாடு. கிட்டத்தட்ட அனைத்து உயிரினங்களையும் தனிநபர்கள் மரபணு ரீதியா வேறுபடுறாங்க. அதாவது அவர்களின் டிஎன்ஏவில் குறிப்பிடத்தக்க தகவல்களின் அடிப்படையில இந்த மாறுபாடு மக்கள் தொகை மட்டத்துல மரபணு பல்லுயிரில உருவாக்குது. இறுதியில் இனங்கள். இருப்பினும் இந்த மையப்படுத்துதலுக்கு விதிவிலக்குகள் இருக்கு. சில தாவரங்கள் எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா சிறிய அல்லது மரபணு மாறுபாடு இல்ல. பொதுவா இனங்கள் பாலின இனப்பெருக்கமும் வழிமுறைய நம்பியிருக்கு. அத்தகைய இனங்கள்ல மரபணு ரீதியா ஒரே மாதிரியான குளோன்கள் உருவாகலாம். அது தனித்தனியா இருந்தாலும் அதே மரபணு தனிநபர் ஆகும். எடுத்துக்காட்டா நடுங்கும் ஆஸ்பெனின் குளோன்கள் தாவர பரவல் மூலம் உருவாகலாம். சில சமயங்கள்ல 40 ஹெக்டேருக்கு மேல் மற்றும் ஆயிரக்கணக்கான மரங்களை கொண்டிருக்கும். இத்தகைய ஆஸ்பென் குளோன்கள் உலகில மிகப்பெரிய தனிப்பட்ட உயிரினங்களா இருக்கலாம். மொத்த உயிர் பொருளின் அடிப்படையில தான் இருக்கு. மக்கள் தொகையில அதிக அளவிலான மரபணு வேறுபாடு பொதுவா விரும்பத்தக்க பண்புகளை கூற கருதப்படுது. அதிக மரபணு வேறுபாட்டுடன் மக்கள் புதிய நோய்களுக்கு எதிர்ப்பு கொண்டிருப்பதற்கும் சுற்றுச்சூழல் நிலைமைகள்ல ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்றதா இருக்கும். பொதுவா சிறிய மரபணு வேறுபாடு கொண்ட சிறிய மக்கள் இனப்பெருக்கம் மற்றும் குறைந்த தழுவல் காரணமா ஆபத்துல இருப்பதா கருதப்படுறாங்க. செயின்ட் லாரன்ஸ் ஆற்றின் முகத்துவாரத்துல வாழும் பல 100 பெலுகா திமிங்கலங்கள் மற்றும் புளோரிடாவில் சுமார் 150 சிறுத்தைகள் மட்டுமே வசிக்குது. அடுத்ததா இனங்களோட வளத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இனங்கள் செழுமை என்பது ஒரு குறிப்பிட்ட சுற்றுச்சூழல் சமூகத்துல அல்லது ஒரு பூங்கா, மாகாணம், நாடு அல்லது இறுதியில உயிர்கோளம் போன்ற மற்றொரு குறிப்பிட்ட பகுதியில உள்ள உயிரினங்களின் எண்ணிக்கையாகும். உயிரினங்களின் செழுமை என்பது பல்லுயிர் பெருக்கத்தோட அம்சம். அதை மக்கள் மிக எளிதா தொடர்பு படுத்தி புரிந்து கொள்ள முடியும். பல வெப்பமண்டல நாடுகள் பாத்தீங்கன்னா மித வெப்பமண்டல நாடுகளை விட அதிக இனங்கள் வளர்த்த ஆதரிக்கிறாங்க என்பது அனைவரும் அறிந்தது. உண்மையில வெப்பமண்டல மழைக்காடுகள் வேறு எந்த வகையான சுற்றுச்சூழல் அமைப்பையும் விட அதிகமான உயிரினங்களை ஆதரிக்குது. துரதிருஷ்டவசமா வெப்பமண்டல நாடுகள்ல இனங்கள் நிறைந்த மழைக்காடுகள் வேகமா அழிக்கப்பட்டு வருது. பெரும்பாலும் விவசாய நில பயன்பாடுகள் மற்றும் பிற இடையூறுகளால மாற்றப்படுது. இந்த மாற்றங்கள் பல உயிரினங்களின் ஆபத்து அல்லது அழிவை ஏற்படுத்துது மற்றும் நவீன கால பல்லுயிர் நெருக்கடிக்கும் பெரும் காரணமா இருக்கு. இந்த நெருக்கடியோட அளவு கனடாவில மிக சிறியது. இருந்தாலும் கூட அதிகப்படியான அறுவடை அல்லது வாழ்விட இழப்பு காரணமா நம்மளோட பூர்வீக இனங்கள் பல அழிஞ்சிருச்சு. அப்படி இல்லைன்னா ஆபத்துல இருந்துட்டு இருக்கு. மொத்தம் 1.9 மில்லியன் இனங்கள் கண்டறியப்பட்டு அறிவியல் பெயர் சூட்டப்பட்டிருக்கு. இந்த தெரிந்த இனங்கள்ல
சுமார் 35% வெப்ப மண்டலங்களிலும் 59% மிதமான மண்டலங்களிலும் 6% போரியல் அல்லது துருவ அட்சரேகைகளிலும் வாழ்ந்து இருந்தாலும் இனங்களை அடையாளம் காண்பது மிகவும் முழுமையற்றது என்பதை அங்கீகரிப்பது முக்கியம். வெப்பமண்டல சுற்றுச்சூழலும் அமைப்புகளுக்கும் இது குறிப்பா உண்மை. இருந்தாலும் இன்னும் முழுமையா ஆராயப்படல மற்றும் வகைப்படுத்தப்படவும் இல்லை. சில மதிப்பீடுகளின்படி உயிரினங்களோட உலகளாவிய செழுமை 30-50 மில்லியனா இருக்கலாம். அவற்றில 90% வெப்ப மண்டலங்களையும் குறிப்பா மழைக்காடுகளை வாழ்கின்றன. உயிரியலாளர்கள் பெயரிட்டுள்ள உயிரினங்களில் பெரும்பாலானவை முதுகெலும்பில்லாதவை. பூச்சிகள் மொத்தத்துல பெரும் பகுதியை உருவாக்குகின்றன. மேலும் பெரும்பாலான பூச்சிகளை உள்ளடக்கிய வண்டுகள். ஞானி JPS ஹால்டேன் ஒரு முறை கடவுளுக்கு வண்டுகள் மீது அளவு கடந்த பாசம் இருப்பதா கூறினாரு. பூமியில உள்ள அனைத்து அறியப்பட்ட உயிரினங்களின் சீற்ற மாதிரிகள்ல ஒரு வண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதிரியா இருக்கும் என்பதற்கு வலுவான வாய்ப்பு உள்ளது என்ற உண்மையை இது பிரதிபலிக்குது. ஒரு பழமையான எண் வெப்பமண்டல காடுகள்ல மட்டும் 30 மில்லியனுக்கும் அதிகமான பூச்சி இனங்கள் வாழ்கின்றன என்று சில மதிப்பீடுகள் பாத்தீங்கன்னா தெரிவிக்குது. பல வெப்பமண்டல பூச்சிகள் இன்னும் உயிரியலாளர்களால விவரிக்கப்படல என்றும் நம்பப்படுவது. ஒருவேளை இன்னும் 30 மில்லியனுக்கும் அதிகமான இனங்கள், அவற்றில பல சிறிய வண்டுகள் தென் அமெரிக்காவில உள்ள வெப்பமண்டல மழைக்காடுகளை ஆய்வு செய்து கொண்டிருந்த பூச்சியல் வல்லுநரான TL எர்வியன் மேற்கொண்ட ஆராய்ச்சியில இருந்து இந்த குறிப்பிடத்தக்க முடிவு ஆரம்பத்துல வெளியிடப்பட்டது. எர்வின் வன விதானத்தின் சிறிய பகுதியை பூச்சிக்கொல்லி மூடுபனி மூலம் சிகிச்சை செய்தார். இதன் விளைவா இறந்த ஆர்த்தோபாட்டிகள் மலை தரையில போடப்பட்ட மாதிரி தட்டுகள்ல சேகரிக்கப்பட்டது. தட்டுகள்ல அறியப்பட்டதா ஏராளமான பூச்சி இனங்கள் இருந்தன. அவற்றில பெரும்பாலானவை மிகவும் உள்ளூர் மயமாக்கப்பட்ட விநியோகத்தை கொண்டிருந்தன. அது ஒரு வகை காடு அல்லது குறிப்பிட்ட வகை மரங்களுக்கு மட்டுமே. தெளிவா உயிரியலாளர்கள் வெப்பமண்டலங்கள் மற்றும் ஆழ்கடல் போன்ற பிற இடங்கள்ல மோசமா ஆராயப்பட்ட வாழ்விடங்கள்ல ஏற்படும் பல சிறிய தடையற்ற உயிரினங்களை பற்றி மிக குறைவாவே அறிஞ்சிருக்காங்க. இருந்தாலும் கனடா போன்ற ஒப்பீட்டளவுல நன்கு எதிர்பார்க்கப்பட்ட நாட்டுல கூட பல வகையான முதுகெலும்பில்லாத உயிரினங்கள், லைகன்கள், நுண்ணுயிர்கள் மற்றும் பிற சிறிய உயிரினங்கள் இன்னும் அடையாளம் காணப்படல. நிச்சயமா பெரிய தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஒப்பீட்டளவுல நன்கு அறியப்பட்டவை. ஏன்னா பெரும்பாலான மக்களுக்கு சிறிய வண்டுகள், நுண்ணுயிர்கள் மற்றும் பலவற்றை விட இவை அதிக கவர்ச்சி கொண்டவை. முதுகெலும்பில்லாத மற்றும் நுண்ணுயிர்களுடன் ஒப்பிடும்போது வெப்பமண்டல காடு உயிரினங்களின் பிற குழுக்களின் இனங்கள் செழுமை நன்கு அறியப்பட்டவை. எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா இந்தோனேஷியாவில சுமத்ராவில மழைக்காடுகளை ஆய்வு செய்ததுல 0.5 ஹெக்டேர் பரப்பளவுல 80 வகையான மர அளவிலான தாவரங்கள் அதிகமா விட்டம் கொண்டவைன்னு கண்டறியப்பட்டிருக்கு. மலேசியாவின் சரவாக்கில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல 3 ஹெக்டேர் பரப்பளவுல உள்ள மழைக்காடுகள்ல 742 மர இனங்கள் கண்டறியப்பட்டிருக்கு. அவற்றில பாதி இனங்கள் ஒரு தனிநபரால மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கு. அமேசானிய பெருவுல இதே போன்ற ஆய்வுல ஒரு ஹெக்டேர் நிலப்பரப்புல 283 இனங்கள் கண்டறியப்பட்டிருக்கு. இதுல 63% ஒரு தனிநபராலும் 15% இரு பிரிவினராலும் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம வட அமெரிக்காவில உள்ள மிதமான காடுகள்ல பொதுவா 9-12க்கும் குறைவான மர இனங்கள் இந்த அளவு அடுக்குகள்ல இருக்கு. உலகின் பணக்கார மிதமான காடு கிழக்கு அமெரிக்காவில கிரேட் மோக்சிஸில் 30-35 மர இனங்கள் இருக்கு. இது வெப்பமண்டல காடுகள்ல இருப்பதை விட மிக குறைவு. கனடாவில பெரும் பகுதியில உள்ளடக்கிய வடக்கு போரியல் காடுகள்ல 1-4 வகையான மரங்கள் மட்டுமே இருக்கு. வெப்பமண்டல மழைக்காடுகள்ல பறவை இனங்களின் செழுமையை பற்றி சில ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கு. பெருவியல்ல உள்ள அமேசானிய காடுகள் ஆய்வுல 97 ஹெக்டேர் நிலப்பரப்புல 245 குடியுரிமை பறவைகள் இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா 74 புலம்பெயர்ந்த பறவை இனங்களும் கண்டறியப்பட்டிருக்கு. மற்றொரு ஆய்வுல
பிரெஞ்சு கயானாவில் உள்ள பழமை காடுகள்ல 239 வகையான பறவைகள் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு. மாறாக வட அமெரிக்காவில் உள்ள மிதமான காடுகள் பொதுவா 30-40 வகையான பறவைகளை ஆதரிக்கிறாங்க. வெப்பமண்டல சுற்றுச்சூழல்ல உள்ள மற்ற வகையான உயிரினங்களை பற்றிய பல விரிவான ஆய்வுகள் பாத்தீங்கன்னா இன்னும் செய்யப்படல. ஒரு ஆய்வுல பாத்தீங்கன்னா கோஸ்டாரிக்காவில் உள்ள வறண்ட வெப்பமண்டல காடுகள்ல 108 கிலோமீட்டர்ல 2 பகுதியில சுமார் 700 வகையான தாவரங்கள், 400 முதுகெலும்பு இனங்கள் மற்றும் 3140 வகையான அந்து பூச்சிகள் மற்றும் பட்டாம்பூச்சிகள் உள்பட 13,000 வகையான பூச்சிகள் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு. அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. நொடிக்கு நொடி அறிவியலின் புதிய முயற்சியால், நொடிக்கு நொடி அறிவியலின் புதிய முயற்சியால் மனிதன் சிரித்திடவே புதிய விடியல் நம்ம பூமியில், மனிதன் சிரித்திடவே புதிய விடியல் நம்ம பூமியில். அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் அல்ல. கைபேசி தொலைபேசி அறிவியல் தாங்க, காணும் தொலைக்காட்சி நிகழ்வுகளும் அறிவியல் தாங்க. கைபேசி தொலைபேசி அறிவியல் தாங்க, காணும் தொலைக்காட்சி நிகழ்வுகளும் அறிவியல் தாங்க. இன்டர்நெட் இமெயிலும் அறிவியல் தாங்க, இன்டர்நெட் இமெயிலும் அறிவியல் தாங்க. இனிய பயணம் தரும் வாகனமும் அறிவியல் தாங்க, இனிய பயணம் தரும் வாகனமும் அறிவியல் தாங்க. அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. மொழிபெயர்க்கும் இயந்திரமும் அறிவியல் தாங்க, நம் விழிகாக்கும் மருத்துவமும் அறிவியல் தாங்க. மொழிபெயர்க்கும் இயந்திரமும் அறிவியல் தாங்க, நம் விழிகாக்கும் மருத்துவமும் அறிவியல் தாங்க. சுற்றும் பூமி நிகழ்வை உணர செய்திடும் நம்மை, சுற்றும் பூமி நிகழ்வை உணர செய்திடும் நம்மை சூரிய சக்தியினால் பயனை தரும் அறிவியல் தாங்க, சூரிய சக்தியினால் பயனை தரும் அறிவியல் தாங்க. அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. ஏசி முதல் இயந்திரங்கள் இயங்க செய்திடும், நம் எல்லோருக்கும் சிறந்த வாழ்வை நாளும் கொடுத்திடும். ஏசி முதல் இயந்திரங்கள் இயங்க செய்திடும், நம் எல்லோருக்கும் சிறந்த வாழ்வை நாளும் கொடுத்திடும். வானவெளியில் வர்ணமிகு ஜாலங்காட்டுங்க, வானவெளியில் வர்ணமிகு ஜாலங்காட்டுங்க. பசுமை வானொலியின் நிகழ்ச்சியினை கேட்டு மகிழுங்க, பசுமை வானொலியின் நிகழ்ச்சியினை கேட்டு மகிழுங்க. தினமும் கேட்டு மகிழுங்க, நீங்க கேட்டு மகிழுங்க. பாடல் கலைமாமணி ஆ பழனியா பிள்ளை அவர்கள் பாடியவர் கண்டன்விலை திரு இ ராஜேந்திரன் அவர்கள். அடுத்ததா சமூகங்களின் வளம். நிலப்பரப்பின் மட்டத்துல உள்ள பல்லுயிர் பெருக்கம் அல்லது கடற்பரப்பு கூட்டா இவை சுற்றுச்சூழல்கள் என குறிப்பிடப்படுது. ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்துல நிகழும் பல்வேறு சமூகங்களின் எண்ணிக்கையுடன் தொடர்புடைய, அத்துடன் அவற்றின் ஒப்பீட்டும் மிகுதி, அளவு, வடிவம், இணைப்புகள் மற்றும் இடஞ்சார்ந்த விநியோகம் வெவ்வேறு சமூகங்களின் செழுமையான மற்றும் ஆற்றல் மிக்க மொசைக் கொண்ட ஒரு சுற்றுச்சூழலுடன் ஒப்பிடும்போது ஒரே மாதிரியான சமூகத்துடன் ஒரே மாதிரியா மூடப்பட்டிருக்கும் பகுதி மட்டத்துல சிறிய பல்லுயிர்களை கொண்ட மதிப்பிடப்படும். இயற்கையான சுற்றுச்சூழல்ல பல இனங்கள் மற்றும் சமூகங்கள் ஒன்றா பரிணமித்து இருப்பதால மரபணு மற்றும் இன பன்முகத்தன்மையை பாதுகாப்பது போலவே பல்லுயிர் பெருக்கத்தின் அளவை பாதுகாப்பது முக்கியம். வெப்பமண்டல காடுகள் மற்றும் பவளப்பாறைகள் அழிக்கப்படுவதில் உள்ளடக்கிய மிக மோசமான சேதங்களுடன் உலகில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இயற்கை சமூகங்கள், நிலப்பரப்புகள் மற்றும் கடற்பரப்புகள்
இழக்கப்படுகின்றன. இருப்பினும் இந்த அளவிலான பல்லுயிரிலின் வியக்கத்தகு இழப்புகள் கனடாவிலும் நிகழுது. உயரமான புல்வெளியின் அசல் பரப்பளவுல 0.2% மட்டுமே உள்ளது. மீதமுள்ளவை விவசாய பயன்பாட்டிற்கு மாற்றப்பட்டிருக்கு. தென் ஒன்டாரியோவின் கிட்டத்தட்ட அனைத்து கரோலினியன் காடுகளும் அழிக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலும் விவசாயம் மற்றும் நகரமயமாக்கப்பட்ட நிலப்பரப்புகளுக்காக மாற்றப்பட்டிருக்கு. கரையோர பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள பழைய வளர்ச்சி காடுகளோட உயிர் வாழ்வு ஆபத்துல இருக்கு. குறிப்பா வறண்ட கடலோர டக்லஸ் வீஃப் வகை குறைகிறது. பழைய வளர்ச்சி காடுகளோட இழப்பு பெரும்பாலும் மர அறுவடையின் காரணமா இருக்கு. இது சுற்றுச்சூழல் அமைப்பை இளைய இரண்டாவது வளர்ச்சி நாடாக மாற்றுது. தெற்கு கனடா முழுவதும் அனைத்து வகையான ஈர நிலங்களும் மாசுபாடு ஏற்படுது. நிலப்பரப்புதல் மற்றும் பிற இடையூறுகளால அழிக்கப்பட்டு இருக்கு. அப்படி இல்லைன்னா சீரழிந்து இருக்கு. கிரேட் லாக்ஸில் உள்ள கலப்பு இனங்கள், மேற்கு கனடாவில் உள்ள சால்மோனிட்டஸ் மற்றும் அட்லாண்டிக் மாகாணங்கள்ல உள்ள ரெட்ஃபிஷ் உள்ளிட்ட இயற்கை மீன்களோட எண்ணிக்கை பரவலா அளிக்கப்பட்டிருக்கு. பல்வேறு அடிமட்ட வகைகள்ல வாழ்விடங்கள், அலமாரிகள்ல மீன்பிடியில ஆழமா இழுத்து செல்லும் விரிவான நடைமுறையால அழிக்கப்பட்டு விட்டுருச்சு. இது சார்ந்து வாழும் சூழலியல் சமூகங்கள் பெரும் விளைவுகளை ஏற்படுத்துது. அடுத்ததா பல்லுயிர் பெருக்கம் முக்கியமானதுன்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். பல்லுயிர் பல காரணங்களுக்காக முக்கியமானது. பல்லுயிர் பெருக்கத்தின் மதிப்பு அதன் பாதுகாப்பிற்காக நம்பத்தக்க தன்மையை வழங்குது. பல்லுயிர் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதற்காக காரணங்கள் பல இருக்கு. அதோட பயன்பாட்டு மதிப்பு என்ன அப்படின்னா, மனித உயிர் வாழ்வு பல்லுயிர் சில கூறுகளோட தயாரிப்புகளை அணுகுவதை பொறுத்தது. இந்த தேவையின் காரணமா மனிதர்கள் இனங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளை உணவு, உயிரியல் பொருட்கள் மற்றும் ஆற்றலின் ஆதாரங்களை பயன்படுத்தணும். வேறு விதமா கூறினீங்க அப்படின்னா அவற்றின் பயன்பாடு மதிப்புக்காக. உதாரணமா, நாம் உண்ணும் அனைத்து உணவுகளும் இறுதியில பல்லுயிரில இருந்து பெறப்பட்டவைதான். வட அமெரிக்காவில விநியோகிக்கப்படும் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துக்கள்ல 1/4 தாவரங்கள்ல இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட செயலில் உள்ள பொருட்களை கொண்டு இருக்கு. கூடுதலா இன்னும் கண்டுபிடிக்கப்படாத பல்லுயிர் பொருட்கள் மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். தாவரங்கள்ல விலங்குகள் மற்றும் நுண்ணுயிர்களோட காட்டு இனங்கள் பற்றிய ஆராய்ச்சி உணவு, மருந்துக்கள், பொருட்கள் அல்லது பிற நோக்கங்களுக்காக பயனுள்ள பல புதிய உயிர் தயாரிப்புகளை கண்டறிஞ்சிருக்கு. ஏற்கனவே பயனுள்ளவை என்று அறியப்பட்ட பல உயிரினங்களைப் போலவே புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட சிலவும் பெரிய பொருளாதார மதிப்பை கொண்டிருக்கு. காட்டு பல்லுயிர் சுரண்டல் அறுவடை செய்யக்கூடிய பங்குகளை புதுப்பிக்க அனுமதிக்கும் வழிகள்ல நடத்தப்படலாம். துரதிருஷ்டவசமா புதுப்பிக்கத்தக்க பல பல்லுயிர் வளங்கள் அதிகமா அறுவடை செய்யப்படுது. அதாவது புதுப்பிக்க முடியாத வளங்களை போலவே நிர்வகிக்கப்படுது. இதன் விளைவா உயிரியல் வளங்கள் அளவு மற்றும் தரத்திலையும் சிதைவு ஏற்படுது. சில நேரங்கள்ல அதிகப்படியா சுரண்டப்பட்ட இனங்கள் உள்நாட்டுல அழிக்கப்படுது. அப்படி இல்லைன்னா உலக அளவுல அழிந்து விடுது. அது மட்டும் இல்லாம இது நிகழும் போது அவற்றின் தனித்துவமான மதிப்புகள் மனிதர்களால பயன்படுத்தப்படாது. கிரேட் ஆக் மற்றும் பயணிகள் புறா ஆகியவை கனடிய இனங்களோட உதாரணங்களா இருக்கும். அவை அதிக அறுவடை மூலம் அழிந்துருச்சு. உள்ளூர் மற்றும் பிராந்திய அழிவுகள் அதிக எண்ணிக்கையில இருக்கு. கூகர், கிறிஸ்லி கரடி, மர ஓநாய் மற்றும் காட்டு ஜின்லெங்ஸ் இது எல்லாம் அழியிற சூழ்நிலையில இருக்கு. நன்றி. வணக்கம், நான் திலகபதி பேசுறேன். திரவியம் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியில கைலாசப்பட்டியிலிருந்து வரோம். நான் தமிழ் துறை 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். இப்போ நான் என்ன டாப்பிக்கில் பேச போகிறேன் அப்படின்னா, இன்றைய அறிவியல் தொழில்நுட்பங்களோட வளர்ச்சியில் இருக்கிற நன்மைகள் மற்றும் தீமைகளை பற்றி பேச போகிறோம். இப்போ நம்ம பார்த்தோம்னா, நம்ம காலையில் எழுந்ததுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் தொழில்நுட்பத்தை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ அதில் தவிர்க்க முடியாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தாலும் அது நம்மளை அழிவின் பாதைக்கு கொண்டு செஞ்சுட்டு தான் இருக்குது. இப்போ விஞ்ஞான கண்டுபிடிப்புகளில் பல நன்மைகள் இருப்பது போலவே தான் அதை போல் தீமைகளும் இருக்குது. இப்போ அதுலேருந்து பார்த்தோம்னா, அறிவியல் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளில் நம்ம வளர்ச்சிக்கும் அதே சமயம் நம்ம வீழ்ச்சிக்கும் தள்ளி கொண்டு இருப்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, நம்மளோட ஃபோன் தான். அதாவது ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு இல்லையா, அதுதான். இது 1973
மார்ட்டின் கூப்பர் அப்படின்றவர் தான் இந்த ஃபோனை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் ஏதோ நன்மைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காரு, ஆனால் அதை நம்ம பயன்படுத்துறது தானே இருக்குது. ஆனால் நம்ம பயன்படுத்தும் முறையில் தான் அது நன்மையா தீமையா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த ஃபோன்லேயே நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நெட் வளர்ச்சி, கூகுள், வாட்ஸ்அப் இந்த மாதிரி மாணவர்களுக்கான வளர்ச்சிக்கும் உதவுது. அதே சமயம் அவங்களோட படிப்பை கெடுக்கும் முறையிலும் அவங்களுக்கு டிப்ரெஷனை உண்டாக்கும் முறையிலும் அது வந்து நிறைய தீமைகளையும் கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். அடுத்தது காலநிலை மாற்றம். காலநிலை மாற்றம் அப்படின்னா ஐப்பசி மாதம் கனமழை, கார்த்திகை மாதம் அடைமழை அப்படின்னு சொல்லிட்டு பழமொழியே சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கு. இப்போ வந்து பார்த்தோம்னா பிளாஸ்டிக், அதனால காலநிலை மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இப்போ பிளாஸ்டிக்கை எரிக்கிறதுனால உலக வெப்பமயமாதல் அந்த மாதிரி விஷயங்களும் நிகழ்ந்துட்டுருக்கு. ஒரு பிளாஸ்டிக் நம்ம பூமியில் மக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 5 வருஷம் தேவைப்படுதான். அதனால் அந்த பிளாஸ்டிக்கை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது இப்போ இல்லை, ஆனால் முன்னாடி காலத்தில் இருந்துச்சு. அதை தவிர்க்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயத்தில் பார்த்தோம்னா விவசாயிகள் சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப இன்றைய விவசாயம் வந்து அப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. ஏன் அப்படின்னா இன்றைய விவசாயிகள் எல்லாமே வந்து முன்னாடியெல்லாம் ஒரு பயிர் விளைய குறைஞ்சபட்சம் 1 ஆண்டு இல்லாட்டி 6 மாதங்கள் எடுத்துக்கொள்ளும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஒரு 90 நாளில் வளர்கிற பயிர்கள் கூட வந்துருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே அறிவியல் வளர்ச்சி மூலம்தான். இப்போ அந்த மாதிரி சீக்கிரமாக விளையிற பொருட்களை சாப்பிட்டுட்டு நம்ம எல்லாரும் 100 வருஷம் வாழ்கிறோம் இல்லை, அதே 90 நாளுக்குள்ளே நம்ம மடிகிற அளவுக்கு அதுக்குள்ளே அவ்வளோ எஃபெக்ட் இருக்குது. அதாவது கெமிக்கல் ப்ராசஸ் அந்த மாதிரி இருக்குது. இப்போ பூச்சிக்கொல்லி அந்த மாதிரி மருந்துகளை பயன்படுத்துறதுனால ஒரு பூச்சியோட மகரந்த சேர்க்கை, ஒரு பூவோட மகரந்த சேர்க்கை வந்து விட்டு போகுது. ஒரு பூச்சிக்கு தேன் இல்லது உணவு கிடைக்கும் நிலைகள் வந்து போகுது. அதனால பல நன்மை தரும் உயிரினங்களும் அழிஞ்சு கொண்டே வருது அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ இதெல்லாம் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா உணவே மருந்து அப்படின்னு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ மருந்து தான் உணவு அப்படின்னு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் களியும் கூழும் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போனவங்க இப்போ 2 பிபி டேப்லெட் 2 சுகர் டேப்லெட் போட்டுட்டு தான் வேலைக்கு போகிறாங்க. அந்த மாதிரி நிலை வந்து உருவாகிருச்சு. இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்துல் கலாம் திட்டத்தின் மூலம் மரம் நடும் திட்டம் இருக்குது. புவி வெப்பமயமாதலை தடுக்கிறதுக்கான வழிகள் இருக்குது. நம்மாழ்வாள் அடற்குருவனம் அமைத்தல் அந்த மாதிரி வழிகள் இருக்கு. அப்புறம் வந்து விதைகளை விதைத்து விதைப்பந்து அப்படின்னு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் விதையை உள்ள வச்சு ஒரு பந்துகள் கொடுக்குறாங்க. அதை தூக்கி போடுறது மூலமா வளர்ச்சி அடைந்து மரங்கள் வளர்வதனால மழை பெறுது. அதனால நம்ம பூமி வந்து குளிர்ச்சி நிலைக்கு வந்து தள்ளப்படுது. அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா வீட்டு மாடி தோட்டங்கள் வளர்க்குறது, பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தாமல் இருக்கிறது, விவசாயத்தை பெருக்கிறது, மரம் நட்டு முக்கியமாக வளர்த்தோம்னாலே நம்ம நாடு பாதி அளவுக்கு செழுமையா இருக்கும் அப்படின்றத சொல்லி இந்த உரையை முடிச்சு கொள்கிறேன். நன்றி. அறிவியலோடு விளையாடு, அறிவியலோடு விளையாடு. 1000 அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. 1000 அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. 1000 அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. குக்கருல கும்மாலும் போடுவது அறிவியலு, இருட்டலும் ஒளியாக மின்னுவது அறிவியலு. குக்கருல கும்மாலும் போடுவது அறிவியலு, இருட்டுல ஒளியாக மின்னுவது அறிவியலு. 1000 அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. 1000 அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. அணுவ பிளந்துதான் ஆராய்ச்சி செய்திடுவோம், அண்டம் முழுவதுமே அளந்து மகிழ்ந்திடுவோம். அணுவ பிளந்துதான் ஆராய்ச்சி செய்திடுவோம், அண்டம் முழுவதுமே அளந்து மகிழ்ந்திடுவோம். கணினியில் கல்வியுமே கற்றுத்தரும் அறிவியலே, கைபேசி முகநூலில் கருத்தாக்கம் அறிவியலே. கணினியில் கல்வியுமே கற்றுத்தரும் அறிவியலே, கைபேசி முகநூலில் கருத்தாக்கம் அறிவியலே. 1000 அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. 1000 அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம். விவசாயம் செய்திடுவோம்,
விண்ணிலே பறந்திடுவோம், விளையாடுவோம் விளையாடுவோம், அறிவியலோடு விளையாடுவோம், விளையாடுவோம் விளையாடுவோம், அறிவியலோடு விளையாடுவோம். விண்ணிலே பறந்திடுவோம், விவசாயம் செய்திடுவோம், விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம், விளையாடுவோம் விளையாடுவோம், அறிவியலோடு விளையாடுவோம். ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு, ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு, அன்றாடத்தில கொட்டி கிடக்கு, அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அறிவியலோடு விளையாடு, அறிவியலோடு விளையாடு. இந்த அறிவியலோடு விளையாடு சிறப்பு தொடர் நிகழ்ச்சியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை பசுமை வானொலி 90.4 H2/30 RM காலனி செகண்ட் கிராஸ் திண்டுக்கல் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு எழுதி அனுப்பலாம். இல்லைனா 9486974747 அப்படிங்கிற நம்ம பசுமை வானொலியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இது இல்லாம பசுமை FM அப்படிங்கிற FB, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பேஜ்கள்லயும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு தோழன் கவிவலவன்.